மக்களே, வெல்கம் டு கோல்டன் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் ஒரு கெஸ்ட் ஹோஸ்டா மிஸ்டர் கிரண்குமார் சார் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். ஸோ இவர் வந்து 2007 இருந்து டில் டேட் வரைக்கும் ரியல் எஸ்டேட்ல ஆக்டிவா இருக்காரு. ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இல்லையான்னு இவர் கொஸ்டின் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. ஓகே சார், நான் ஃபர்ஸ்ட் டைரக்டா கொஸ்டின் போறேன். இவ்வளோ வருஷமா ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம விட்டது ஒரு தப்புன்றீங்களா இல்ல கரெக்டான விஷயம் சொல்றீங்களா? தப்புதாம்மா. உதாரணத்துக்கு நான் 2007 என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து லேண்ட் வந்து பார்த்தாருமா. ஸோ அப்போ என்ன சொன்னார்னா, இந்த லேண்ட் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கு, இது வாங்கலாமா வேணாவா அப்படின்னு சொன்னாருமா. நான் வாங்கலான்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து வேண்டாம், ஐயோ ரேட் அதிகமாக இருக்கேன்னு அவர் அந்த இடத்துல இருந்து விலக்கிட்டாருமா. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு அவரும் வந்தாருமா. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 2 மடங்கு அது ரேட் ஏறி இருந்தது. அப்போ அவர் ஃபீல் பண்ணுறாரு, நம்ம வாங்கினது வாங்காமல் இருந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாருமா. ஸோ வாங்காமல் இருந்தது தான் தப்புமா. ஓகே சார், நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ், இது எல்லார்கிட்டயும் இருக்க டவுட் தான். ஒரு லேண்ட் சீப்பா கிடைச்சா அதை வாங்கிடுறாங்க, அது நல்லதா தப்பா? நல்லதா தப்பான்றது வந்து அந்த இடத்த பொறுத்து பார்க்கணுமா. அதாவது அது எங்கே வாங்கியிருக்காங்க, அதில் ஏதாவது லீகல் இஷ்யூ இருக்கா, ரோட் டச் இருக்கா, வேறு ஏதாவது டிடிசி அப்ரூவல் இருக்கா. ஸோ அந்த மாதிரிலாம் செக் பண்ணி அது கரெக்டாக நம்ம வாங்கியிருக்குமான்றதை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ சீப்பாக கிடைக்குதுன்றது வாங்கிடக்கூடாது. ஃபஸ்ட்டு மெயின் வந்து எல்லாரும் நிறைய செலவு பண்ணுவாங்க, ஆனால் லீகல் பார்க்குறதுக்கு யாரும் செலவு பண்ணுறது கிடையாது. முக்கியமாக லீகல் பார்க்கணும், ஈசி போட்டு பார்க்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ரோடு டச் இருக்கான்னு பார்க்கணும், ரோடு தானம் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து அது சீப்பாக இருந்தால் வாங்கலாமா, இல்லைன்னா அது வாங்கக்கூடாதுமா. அப்போ ஒரு லேண்ட் சீப்பா இருந்தா அதை டெஃபினட்டா வாங்க கூடாது அப்படி சொல்ல வரலாமா, செக் பண்ணிட்டு வாங்கணும்னு சொல்றோம். ஓகே, அப்போ எந்த மாதிரிலாம் லேண்ட் வாங்கலான்றது உங்களோட அட்வைஸா இருக்கும்? நமக்கு வந்து நியர்பை ஒரு சிட்டி பக்கத்தில் இருக்கணும், அதாவது அடுத்து டெவலப் ஆகிற மாதிரி இடமா இருக்கணும். 2 விஷயம் இருக்குமா. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் வாங்குறீங்கன்னா தள்ளி இருக்க வச்சுங்க, ஏரியா விட்டு தள்ளி இருக்குன்னா அது டெவலப் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதுவே ஊரை ஒட்டி பக்கத்துலேயே கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா அது சீக்கிரமாக டெவலப் ஆகும். ஸோ அது 5 வருஷம் கழிச்சு டெவலப் ஆகும், இது அடுத்த வருஷமே டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி எது சீக்கிரமாக டெவலப் ஆகும், நமக்கு எது ப்ராஃபிட் கொடுக்குமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கணும். இப்போ காமனாக மக்கள் பண்ணுற தப்புனா, ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க அந்த லேண்டு நான் வாங்கிட்டேன், இப்போ எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, இல்லை ட்ரஸ்டடான பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, லேண்ட் வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நம்பி வாங்குறது கரெக்டாக தப்பா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் வர நம்ம நல்லது பண்ணணும்னு நம்பி தான் வாங்குறாங்கம்மா. ஆனால் ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நம்பி போயிட்டால் நம்ம லாஸை சந்திப்போம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் சைட்டை போய் நம்ம போய் பார்க்கணும். நம்ம பார்த்து ரோடு நமக்கு ரோடு கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும், லீகல் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு ஃப்யூச்சரில் வந்து காவா போகிற வழி இருக்கா, இதெல்லாம் நம்ம பக்கத்தில் எல்லாம் விசாரிக்கணும் போய். ஸோ அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லதுமா. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணுன்றது உங்கள் பாயிண்ட். ஆமாம்மா, வெரிஃபிகேஷன் பண்ணாமல் எதுவுமே நம்ம வாங்கக்கூடாதும்மா. ஃப்ரெண்ட்ஸே சொன்னாலும் சரி, சொந்தக்காரே சொன்னாலும் சரி, பக்கத்து வீட்டில் சொன்னாலும் சரி, எதிர் வீட்டில் சொன்னாலும் சரி, நம்ம வந்து விசாரித்து வாங்குறது தான் என்றைக்குமே நல்லதுமா. அடுத்த கேள்வி சார், ரியல் எஸ்டேட்னா என்ன? ரியல் எஸ்டேட்டு நம்ம வந்து இப்போது அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிமா. இப்போ நம்ம வந்து தங்கம் வாங்குகிறோம், போட்டு அழகு பார்க்குறோம், பீரோவில் வைக்கிறோம், நம்ம லாக்கரில் வைக்கிறோம், அந்த மாதிரி வைக்கலாம். பட் லேண்டுன்றது வந்து நீங்கள் வந்து பின்னாடி வீடு கட்டலாம், அதில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டலாம். ஸோ நீங்கள் அதை டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அது உங்களை வருமானத்தை பெருக்கவும் பண்ணலாம். இப்போ வந்து தங்கம் வாங்கினா ரேட் ஏறும், பட் இறங்கவும் செய்யும். பட் லேண்ட் வந்து ரேட் ஏற தான் செய்யுமே கண்டி இறங்காது. நிலையாக நிற்கலாம், மேலே ஏறலாம், பட் இறங்காது. ஸோ அதனால் அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்மளுக்கு பெரிய ஒரு அசெட். அப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்ட்? ஏன்னா இப்போ மக்கள் எல்லாம் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எல்லாருமே கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. லேண்டை கம்பேர் பண்ணும்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்? இது வரைக்கும் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி யாருமே தோற்று போனதா சரித்திரமே இல்லைம்மா. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்றைக்கி எல்லாமே, இப்போது எங்கள் அப்பா வாங்கின காலத்தில் ரேட் என்ன, இப்போ நான் வாங்குகிற காலத்தில் ரேட் என்ன, இப்போ என் பையன் வாங்குகிற காலத்தில் ரேட் என்ன. ஸோ அது பார்க்கும்போது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து என்றைக்குமே வீண் போகாது. ஓகே சார், உங்களுக்கு 19 இயர்ஸில் வந்து ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த 19 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எந்தெந்த டைப் ஆஃப் கஸ்டமர்ஸை பார்த்துருக்கீங்க? நல்ல கேள்விமா. முதல் வகைமா,
அதாவது வந்து பார்ப்பாங்க, இடம் பிடிச்சி போயிருக்கும், டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க, லீகல் பார்ப்பாங்க, எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக வாங்கிடுவாங்கம்மா. ரெண்டாவது ஒரு வகை இருப்பாங்க, வந்து பார்ப்பாங்க, ரேட் அதிகமாக இருக்குது, இப்போ என்னால் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மூணாவது ஒரு வகை இருக்காங்கம்மா, வருவாங்க, பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் இன்னும் அதே 19 வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்காங்கம்மா, இன்னும் வாங்கவே இல்லை. அன்றைக்கி நாங்கள் போடும்போது 55 ரூபா ஸ்கொயர் ஃபீட், அதே இடத்துல இப்போ 550 ரூபா போகுது. ஸோ எத்தனை மடங்கு ஏறி இருக்குது. அவர் அன்றைக்கே வாங்கியிருந்தாருன்னா ஸோ அவருக்கு இன்றைக்கி 550 ரூபா போயிருக்கும். பட் அவர் அதை வந்து இன்னி வரைக்கும் பார்த்துட்டு தான் போகிறார், ஆனால் வாங்க மாட்டேன்றார். கேட்டால் இங்கேருந்து அங்கே 2 ரூபா கம்மியாகுமா, இந்த சைட்டை விட அங்கே 2 ரூபா கம்மியாக இருக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்திலேயே அந்த இடத்த அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சைட்டை போய் பாருங்கள், ஒரு 5-6 சைட் பாருங்கள். கண்டிப்பாக லீகலை கண்டிப்பாக பார்க்கணும், லீகலை செக் பண்ணாமல் வாங்கக்கூடாது. ரோட் டச் இருக்கான்னு பார்க்கணும், ரோடெல்லாம் தானம் பண்ணியிருக்காங்களா, டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம இடம் வாங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி ஒரு 5-6 இடம் பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஏன்னா வாங்காமல் விட்டால் 10 வருஷம் கழிச்சு நம்ம நினச்சாலும் அப்போ வாங்க முடியாது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி வாங்கி போனாலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஹிடனா இருக்கு. அப்படி போகும்போது என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கணும்? கண்டிப்பாம்மா, இது ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பாக அந்த இடத்துல போய் தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உப்பாக இருக்கா, அந்த தண்ணி வருதா, போர் இடத்துல தண்ணி வருதா, தண்ணிக்கு ஆப்ஷன் இருக்கா, ட்ரைனேஜ் போகிறதுக்கு ஃபியூச்சரில் ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கினா இந்த ப்ராப்ளம் நமக்கு வராதுமா. ஓகே சார். இப்போ ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு, என்ன வாங்கினாலும் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறது. நாங்கள் ஒரு கார் வாங்குறோம் இன்ஸ்டால்மெண்ட், ஒரு ஏசி வாங்குறோம் இன்ஸ்டால்மெண்ட். இப்போ ஒரு லேண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறது பத்தி உங்க ஒப்பீனியன் என்னது? கண்டிப்பாம்மா, நீங்கள் ஒரு 10 வருஷமே போடுறேன்னு வச்சிங்களம்மா, ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபா கொடுத்து இப்போ வாங்குறீங்க, 10 வருஷம் கழிச்சு அது 20,000 ரூபா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டும்போது ஆகுது வச்சிங்களேன். பட் இப்போ நீங்கள் இப்போத்துலேருந்தே கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் 10 வருஷத்தில் அதை வாங்கிடுவீங்க. அப்போது அந்த நேரத்தில் 20,000 கொடுத்து நம்மளால் வாங்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு இப்போது இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறது ரொம்ப புத்திசாலித்தனம். ஸோ அதை நம்ம கரெக்டாக லீகலாக ப்ரொசீஜராக பண்ணுறோமான்றதை பார்த்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கணும். ஓகே. இப்போ வருஷம் போக போக ஒரு லேண்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறேன்னா இந்த வருஷம் ஒரு லேண்டுக்கு நான் மந்த்லி 2,000 பே பண்ணுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ என்னோட இன்ஸ்டால்மெண்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகி கட்டணுமா, இல்லை அதே 2,000 பேமெண்ட்? ஆரம்பத்தில் நீங்கள் என்ன அக்ரிமெண்ட் போடுறீங்களோ அதுதான். அது 5 வருஷம் போட்டாலும் சரி, 10 வருஷம் போட்டாலும் சரி, அந்த லேண்டுக்கான இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான். அதுக்காக இன்ஸ்டால்மெண்ட்டை யாரும் ஏற்ற மாட்டாங்கம்மா. ஸோ அது என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் தான். 5 வருஷம் கழிச்சு டபுளாக ஆனாலும் நீங்கள் முன்னாடி என்ன அக்ரிமெண்ட்டில் என்ன பைசா போட்டிருக்கீங்களோ அந்த பைசா தான். அப்போ இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறது ஒரு ஸ்மார்ட்டான ஆப்ஷன். நிச்சயமாக நீங்கள் பேங்க் லோன் போகிறது ரொம்ப புத்திசாலித்தனம், எந்த பிரச்சனையும் இருக்காது. பேங்க் லோன் போயிட்டால் உங்களுக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட போகிறாங்க, கடன் பத்திரம் போட்டுற போகிறாங்க. ஸோ நீங்கள் முடிச்சோடனே கடன் பத்திரம் ரிலீஸ் ஆகிட போகுது. ஸோ இது ரொம்ப சேஃப். நீங்கள் பேங்க் லோன் வாங்குறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ அதை வாங்குறது நல்லதாக கேட்டால் நல்லது தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளால் அந்த நேரத்தில் டபுள் மடங்காக வாங்க முடியாது. இப்போ சில்லறையாக நம்ம சேமித்து வாங்கும்போது அந்த அமௌண்ட் ஈக்குவலாக ஆகிடும். அதனால் இமெயிலில் வாங்குறது ரொம்ப புத்திசாலித்தனம். ஓகே, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார், அடுத்த கேள்வி. ரியல் எஸ்டேட்ல லக்கு ஒரு முக்கியமான பகுதின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நாலேஜ் ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறீங்களா? நாலேஜ் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா. ஸோ நம்ம நாலேஜ் இருந்தால் லக்கு தானாக சேர்ந்து வந்துடுமா. ஓகே, அப்போ ஒரு நல்ல நாலேஜான இருக்க பர்சன் தான் ரியல் எஸ்டேட்ல சர்வைவ் பண்ண முடியும்ன்றது உங்களோட ஒப்பீனியன்? நிச்சயமாமா, நம்ம நாலேஜ் வளர்த்துக்கணும். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. இப்போ நிறைய பேர் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீங்களும் ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணது நல்லதுன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு நியூவாக ரியல் எஸ்டேட்குள்ளே நாங்கள் வரோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னது? ரியல் எஸ்டேட்டில் நல்லா சம்பாதிக்கலாம். இன்னைய காலகட்டத்துக்கு ரியல் எஸ்டேட்டில் நல்லா சம்பாதிக்கலாமா. ஸோ அவங்க பேசிக்காக நல்ல கம்பெனி பார்த்து அங்கே ஜாயின் பண்ணி அங்கேருந்து அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ இதுக்கு வந்து படிச்சிருக்கணும், நான் வந்து டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாதுமா. உண்மையை சொல்லணும், உண்மையை பேசி நம்ம சேல்ஸ் பண்ணாலே நம்ம தானாக வளர்ந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு நிறைய ரியல் எஸ்டேட் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னது சார்? இந்த இப்போ பார்த்தீங்கன்னாம்மா, இந்த திருவள்ளூர் பொன்னேரி இந்த பக்கத்துலலாம் நல்லா ஃபாஸ்ட் டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போ, ஓகேங்களா. இப்போ 2007க்கும்
இப்போ 2026க்கும் பார்த்தீங்கன்னா ரேட் எங்கேயோ போயிட்டுருக்குமா. ஸோ ஒரு நல்ல ஃபாஸ்ட்டு டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஏரியாவில் பொன்னேரி திருவள்ளூர் பக்கம் இந்த பக்கம்லாம் இடம் வாங்கணும்னு தோணுதோ கீழே என்னோடய நம்பர் இருக்கும், என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நிறைய சைட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, நாங்கள் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், லீகலை செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் எங்ககிட்ட வாங்குங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்டை நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக ஒரு நல்ல ஒரு தொழிலாக இதை நீங்கள் கொண்டு போக முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கணும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எப்படிலாம் ட்ரைன் பண்ணுறோன்றதை மட்டும் வந்து பாருங்கள். நீங்கள் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கு? ஒரு விழிப்புணர்வுமா, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்ட்டு. இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தேவைப்படுது: உடை, உணவு, இருப்பிடம். இதில் நான் எல்லாருமே இந்த உணவு எப்படியா நம்ம சம்பாரித்து பார்த்துக்கிறோம், ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுக்கிறோம், நகை வாங்கி போட்டுக்கிறோம். பட் எல்லாருக்குமே இந்த இருப்பிடம் லேண்டு வாங்கணுன்ற எண்ணம் வர மாட்டேங்குது. ஸோ இது எல்லாருக்கும் வரணும், எல்லோருமே லேண்ட் வாங்கணும். அந்த ஒரு எண்ணத்தில் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேம்மா. அதே நேரத்தில் எல்லோரும் இந்த பிஸ்னஸை பண்ணணும், எல்லோரும் முன்னேறணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுதோ, ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு தோணுதோ கீழே நம்பர் இருக்கும், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சேர்ந்து நம்ம இந்த பிஸ்னஸை செய்வோம்.